அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நூற்றுமெல்லாம் ஜீவரத்தம் மீட்டினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வு காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வு காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி. ஆகவே சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியாது. அல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷன் மேல் பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். அதுக்கு முந்தின 2 வசனம் கூட சேர்த்து வாசி. அப்பொழுது தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களுக்கும் சகல காட்டு மிருகங்களுக்கும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து
உயிரோடு இருக்கிற நாட்களெல்லாம் மண்ணை தின்னுவாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனத்தை திரும்ப வாசி, இந்த வசனத்தை மட்டும். ஆமென். கையை தட்டுங்க. இந்த வசனத்திற்கு இது ஒரு வசனம், சொல்லப்படுகிற ஒரு வேத வசனம். இதற்கு 2 வகையான விளக்கங்கள் உண்டு. முதல்ல அந்தி கிறிஸ்து இன்றைக்கு இந்த உலகத்தில் எப்படி பிரசங்கித்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் நான் சொல்கிறேன். அவள் இப்படி தான் பிரசங்கிப்பான். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அடுத்து அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி வேத வசனத்தை முடித்துக் கொள்வார்கள். இது அந்த கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள். அதுக்கு கீழே வரமாட்டாங்க. உடனே சொல்லுவாங்க, கல்வாரி சிலுவையில் இயேசு உன் தலையை நசுக்கினார் என்று விளக்கம் சொல்லி முடிச்சிருவாங்க. அது அல்ல விளக்கம், இது அந்த கிறிஸ்துவனுடைய விளக்கம். இந்த மாதிரி விளக்கத்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படுவீர்களானால் உங்கள் வேலைக்காரன் உங்களை தூஷிப்பான். அல்லேலூயா. தூஷிக்கிற காலம் வரும். ஆனால் அதுவும் இல்லை மெய்யான பொருள். அங்கே பேசுவதே ஆண்டவர். பேசுவது யார்கிட்ட பேசுகிறார்? ஏவாளுகிட்ட பேசுகிறார், சர்ப்பத்தை கிட்ட பேசுகிறார். 2 பேருக்கு நியாய விசாரிப்பு நடக்கிறது. பாம்பை நீயா இப்படி செஞ்சேன்னு கேட்குறாரு. ஏவாளை பார்த்து நீயா இப்படி செஞ்சேன்னு கேட்குறாரு. நீ செஞ்சனுடைய பலன் என்ன? மன்னிப்பல்ல, தண்டனை. கையை தட்டுங்க. எப்படிப்பட்ட தண்டனை? ஸ்திரியே, நீ கஷ்டப்பட்டு பிரசவிப்பாய். நீ பெண்ணா பிறந்தாலும் ஆம்பளைக்கு அலைஞ்சு தான் திரிவேன்னு சொன்னார். அன்னைக்கே சொல்லி வச்சார். ஒரு பொண்ணு கல்யாணம் வைக்கிறது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கல்யாணம் பண்ணி வச்சா குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன, உன் வேட்கை புருஷன் மேல் பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அவன் தான் உன்னை அடக்கி ஆளணும். ஆம்பளைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு, பொண்ணுனுடைய அதிகாரத்தை பறிச்சார். நீ கஷ்டப்பட்டு பிரசவிப்பாய், சபிச்சு விட்டாரு. அப்போ தண்டனை தானே? மன்னிப்பா கொடுத்துருக்கிறாரு இல்லை. அடுத்தபடியாக அவர் என்ன சொல்றாரு? அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி முடிச்சிருவாங்க. கீழே வர மாட்டாங்க. அப்படியானால் கல்வாரி சிலுவையில் தேவன் மரியாளுக்கு பிறந்த இயேசு, அதை சொல்லுவாங்க. அந்த இடத்துல மரியாளுக்கு பிறந்த இயேசு தான் கல்வாரியில் உன் தலையை சாத்தான் தலையை நசுக்கினார் சொல்லுவாங்க. அப்படியானால் கீழே ஒரு வரி இருக்கு, அதை படிங்க. அவர் உன் தலையை நீ அவர் குதிகாலை நசுக்குவாய், நக்குவாய், கடிப்பாய் என்று எடுத்துக்கொள்வோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பாம்பே உன் தலையை நான் நசுக்கி விட்டேன், அதுக்கு பதிலாக நீ என் காலை நசுக்க முடியுமா? அவர் இயேசு கிறிஸ்துடைய காலை தொட முடியுமா பிசாசுக்கு? இல்லை கடிக்க முடியுமா? முடியாதில்ல. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அநேக சபைகளை பிரசங்கிக்கப்படுவது இப்படித்தான். அது இயேசு கிறிஸ்து சொன்னதல்ல, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். எப்படி சொல்றாரு? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஏவாளுடைய பிள்ளைகளுக்கும் பாம்பின் பிள்ளைகளுக்கும் பகை உண்டாக்குவேன். இந்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பகை உண்டாக்குவேன் என்பதான் மறைமுக குற்றச்சாட்டு. கையை தட்டுங்க. ஒரு கால் ஒத்து போகாது. பாம்பை கும்பிடுறவனுக்கும் ஆண்டவரை கும்பிடுறவனுக்கும் பகை உண்டாக்கிடுவேன். அப்ப ஏவாள் வித்தா இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்து போதகர்கள் சொல்கிறார்கள், அவர் உன் தலையை நசுக்குவார். கல்வாரியில் ஜெயிச்சுட்டாரு. பேயை உண்டாக்கினவரே அவர். அவர்கிட்ட போய் பேயை ஜெயிச்ச கதையை சொல்லலாமா? அங்கே மனிதனை கொடுத்திருக்கிறார் அதிகாரம். பாம்பு ஒரு மனுஷன் என்ன செய்யும்? அப்புறம் நீங்க சொல்லுங்க. பாம்பு ஒரு மனுஷன் என்ன செய்யும்? எங்க கடிக்கும்? நெற்றியில கடிக்குமா? தோள்பட்டையில் கடிக்குமா? வயிற்றில் கடிக்குமா? முதுகில் கடிக்குமா? பட்டைக்ஸில் கடிக்குமா? காலில் கடிக்குமா? குதிகாலில் கடிக்குமா? அவங்ககிட்ட கேட்கல, தூக்கி வெளியே போட்டுருவேன். சொல்லுங்க. குதிகால தான் கடிக்கும் பிரதர். பாம்பு உங்களுடைய குதிகால தான் கடிக்கும்.
எந்த ஆம்பளையும் சரி எந்த பொம்பளையும் சரி இடுப்புலாரி கடித்த சரித்திரம் இருக்கா பாம்பு? நீ இடுப்பு வலி சுற்றினாலும் அது கீழே வந்து குதிகால கடிச்சிட்டு தான் போயிடும். அப்போ ஆண்டோடைய வார்த்தை நிறைவேறுகிறது. அப்போ மனுஷனை பாம்பே ஏவாளுக்கு பிள்ளையை நீ கடிச்சுக்கோன்னு அதிகாரம் கொடுத்துட்டாரு. ஆனால் அவன் என்ன செய்வான்? அவன் என்பதை ஆண்டவர் அவர் என்று சொன்னார். இதுதான் வித்தியாசம். அதை பிறக்க போகிற மனிதர்களை தேவனை கனப்படுத்தி பேசியிருக்கார். அவர் உன் தலையை நசுக்குவான். நீ பாம்பே நீ உன் காலை கடிச்சா அவன் உன் தலையை அடிப்பான். நம்ம பாம்பை எப்படி அடிப்போம்? வால் அடிப்போமா, நடுக்கண்டத்தில் அடிப்போமா, தலையை அடிப்போமா? பாம்பு அடிக்கணும்னா தலையில் தான் அடிக்கணும் இல்லை. அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். இது இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அதிகாரம் இல்லை. ஆண்டவர் தானே பேசுகிறாருங்க. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அதான் ஒரு வீடு எடுத்தாச்சுன்னா ஒருத்தன் இயேசு கிறிஸ்துக்கு மகனாக இருப்பான். இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து மகளாக இருப்பான். கணவன் மனைவி ஒரு நாளும் சண்டை ஓயாது. ஒன்று சாத்தானுடைய வேதத்தை ஓதும், ஒன்று கர்த்தருடைய வேதத்தை ஓதும். ஒரு நாளும் ஒத்து போவாது. யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஏன்னா அவரவர் சொல்வது அவரவர் செய்வது சரி என்று சொல்ல தூண்டும் இந்த சாபம். அதான் இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார் என்பது சொல்லுகிறார்கள். அது காமனாக சொன்னால் நியாயம். இந்த வசனத்தை சொல்லுவாங்க பாருங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்து பாம்புக்கு தலையை மிதித்தார். ஓகே. அப்போ பாம்பு இயேசு கிறிஸ்துவ காலை கடிக்க முடியுமா? கடவுளை கடிக்க முடியுமா? ஏன் இப்படி முட்டாள்தனமான பிரசங்கத்தை கேட்டு முட்டாளோ இருந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அவை சொல்வதெல்லாம் கேட்டால் அப்படி தான். நான் சொல்வதை கேட்டால் பிழைப்புண்டு. இட்ஸ் ஓப்பன் டால்க். நான் சொல்வது பரலோகத்தில் இருக்கிற வார்த்தையை உங்களுக்கு விளம்புகிறேன். இது பெருமையும் கிடையாது, ப்ரௌடும் கிடையாது. உண்மையை உள்ளபடியாக சொல்லுகிறேன். எல்லா வசனத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது அந்த கிறிஸ்துவம் இப்படி போதிப்ப எல்லா சபைகளையும் இப்படி தான் போதிக்கிறார்கள். எல்லா சபைகளிலும் அது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். என்ன? ஆண்டவர் பிறக்க போகிற மனிதனை அவர் என்று சொல்லிவிட்டார். அப்போ தேவன் நம்ம எவ்வளோ மதிச்சிருக்கிறார். பிறக்க போகிற சந்ததி அவன்னு சொல்லலை. பாம்பு என்ன அவன்னு சொல்ல முடியுமா? பாம்பே அவன் வந்து உன் தலையை அடிப்பான்னு சொல்ல முடியுமா? பாம்புக்கு அவர் உன் தலையை நசுக்குவார். ஆண்டவர் தான் பேசுகிறார். ஆண்டவரே சாத்தானை அப்பவே அழிச்சிருக்கலாமே, அப்பவே பறிச்சிருக்கலாமே. சிலுவையில் தான் பறிக்கணுமா? சிலுவை என்பது உங்களுக்கு உயிருள்ள தேவன் நான் தான் என்று காட்டுவதற்கு தான் சிலுவை. மெய்யான தேவன் நான் தான் என்று காட்டுவதற்கு தான் சிலுவை. சிலுவை மரணம், தீர்க்க தரிசனம். மணமகன் பிறப்பான், வளருவார், சிலுவையை சுமப்பார், மரிப்பார், 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தழுவார். நானே தெய்வம். அவ்வளோதான். அதுக்கு தான் சிலுவை மரணம். இங்கே ஆதிகாமத்தில் சொல்லப்பட்ட ரகசியம் இதுதான். அவ்வித அந்தி கிறிஸ்துனுடைய போதகர்கள் இவ்விதமாய் பேசுவார்கள். அல்லேலூயா. அவை கேட்டிங்கன்னா நீங்களும் அந்தி கிறிஸ்துவாக மாறிவிடுவீர்கள். இப்போ சமீபத்தில் தான் ஒரு யாருக்குன்னே சொன்னதான், சேலம் மாவட்டத்தில் ஒரு நபர் வியாதிக்கு வந்து ஜோம் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ செய்த பாவத்துக்கு பொருத்தனை செலுத்த வேறு வழியே இல்லை. ஏனென்றால் நீ செய்த பாவத்து நிமித்தம்தான் உனக்கு இந்த வியாதி வந்து இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீ சொல்லக்கு முன்னாடி அது தெரியும். எடுத்த விபச்சாரம் பண்ணினாயான்னு நான் கேட்க மாட்டேன். நீ விபச்சாரம் பண்ணியிருக்கிறேன்னு தான் சொல்லுவேன். அவ இந்த விபச்சார பாவத்திற்கு இந்த பரிகாரத்தை செலுத்தினதா உன்னை விடுதலை, இல்லைன்னா சாவு. ஸ்ட்ரைட்டாக 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், முழு மணி நேரம், 3/4 மணி நேரம், 30 நாள் பேசி காணிக்க வாங்குறதில்ல. ஸ்ட்ரைட்டாடி 24 hours. அவ்வளோதான் வேதம். அவ்வளோதான். நீ செய்த பாவத்துக்கு தான் தண்டனை. ஒழுங்காக பொருத்தனை செலுத்தி விடுதலை பெற்றுட்டு போ, இல்லைன்னு இந்த ஊழியத்தில் வராத. இவ போய் சபை பாஸ்டர்கிட்ட செய்தி சொல்லிட்டார். உடனே சபை பாஸ்டர், இந்த பையனுடைய இந்த ஜீவொலி ஜபக்கோரம் புத்தகத்தையே யாரும் படிக்கக்கூடாது, படிக்காமல் இருக்கு, நான் ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அவன் தானே உண்மையான அந்தி கிறிஸ்து. அதை நான் சுவிசேஷம் ஆர்விக்கு தானே சொல்கிறேன். எனக்கு நிலம் வாங்கி கொடுன்னு சொல்லியிருக்கேன். நான் சுவிசேஷம் அறிவிக்க சொல்கிறது மெய்யான ஊழியம், மற்றதெல்லாம் பொய். என்ன கேட்டால் நான் தான் மெய். மெய் என்றால் மெய் தான். உண்மையை சொல்லுங்க, கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொருடைய கடமை. அந்த கடமையை உங்களுக்கு உணர்த்துகிறேன், செயல்படுத்தி காட்டுகிறேன். என்னதான் நான் ஊழியம் செய்வேன்.
ஆமாம், கீழ்ப்படிந்தால் தான் ஊழியம் செய்வேன். வேதம் சொல்லுகிறது, நாய்களுக்கெல்லாம் என் அப்பத்தை போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஸ்திரீடைய விடுதலை, பிசாசு பிடித்த ஸ்திரீயினுடைய விடுதலைக்காக தாய் வந்து கேட்ட பொழுது, ஏய், நாய்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. எஜமான் தன் ரொட்டி துண்டை தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பானே தவிர நாய்களுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லைன்னு இயேசு கிறிஸ்தன் சொன்னார். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் வேதம். விலை என்றால் கீழ்ப்படியாதவர்களுக்கு மரணம் 2 தான் வைக்கப்படுகிறது. உற்சாகமாக கையை தட்டலாம். ஆகவே சுவிசேஷம் கேட்கப்படுகிறது, சொல்லப்படுகிற சுவிசேஷம் 2ஆக வருகிறது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், எல்லா சுவிசேஷத்தையும் நீ கேட்டு நடக்காத, உண்மையை கேட்டு நட. ஒத்தரம் உண்டு, உண்மையை கேட்டால் துன்பம் உண்டு, துக்கம் உண்டு, துயரம் உண்டு, தீமை உண்டு, நெருக்கம் உண்டு, கலக்கம் உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனால் விடுதலை என்பது உண்டு உண்டு உண்டு. உற்சாகமாக கையை தட்டுங்க. குளச்சல் பகுதியிலேருந்து ஒரு சகோதரி, கணவன் மனைக்குள்ள டெய்லி சண்டை, தலைக்கு மேலே கடன், வியாதிப்பட்டு தலைக்கு மேலே கடன் உச்சக்கட்டானா மாப்பிள்ளைக்காரன் குடிகாரன் ஆகிட்டான். அந்த காலத்தில் என்னுடைய புத்தகம் வந்து 50 ரூபாய்க்கு அடிப்பான், 30 ரூபாய்க்கு அடிப்பான். அந்த சகோதரி எப்படியோ கேள்விப்பட்டு டெலிஃபோன் பண்ணார்கள். பண்ணினது நான் சொன்னேன், 3000 ரூபா புத்தகம் அடித்து கொடுத்துரு, 3000 ரூபா புத்தகம் அடித்து கொடுத்துரு. ஏன்னா அவர் சொல்கிறத நான் சொல்லுவேன். 3000 புக்கு இல்லை, 3000 ரூபாய். அவள் கொடுத்தாள். எப்படி கொடுத்தாள்னு சொன்னால், சபைக்கு காணிக்க கொடுக்குறேன்னு தெரிஞ்சால் புருஷன் இன்னும் போட்டு என்ன மிதிப்பான். அவள் சிரிச்சுட்டு தான் சொன்னேன், அவன்தான் உன்னை கொண்டு விடுவான், சபையில் அவன்தான் கொண்டு விடுவான், வெயிட் அண்ட் சீன்னு. பார்த்தா ஒரு வெள்ளிக்கிழமை கணவன் மனைவியாக இந்த ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். அப்போ தான் பாரு, நீங்கள் யாருன்னு கேட்குறேன். ஃபோன் பண்ணியிருந்தேன்.